நித்தியவாசியாகிய பரிசுத்த நல்ல தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யோவான் 9:31. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். துதிக்க சங்கீதம் 135:6. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்து நாம் எதிர்பார்க்கிற பதிலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் தேவ பக்தி உள்ளவனாய் ஒருவன் நடந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால் அந்த நபருக்கே கர்த்தர் செவி கொடுப்பார் என்று வேதத்தில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறதோடு நிறுத்திவிடாமல் அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் வாஞ்சியோடு ஜெபிக்கலாம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய சித்தத்தை அறிந்து வாழ்கிற ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஈடு இணையற்றவரும் நிகரற்ற ஒப்பற்ற ஒரே தேவனுமாய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆழங்களிலும் அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் அந்த நல்ல வல்ல தேவனை நாம் மனதார உயர்த்தி துதிக்கலாம்.